மக்களவை தேர்தலில் போட்டியிடப் போகும் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக தற்போது பாரதிய ஜனதா கட்சி கருத்து கேட்டு வருகிறது. தொகுதி வாரியாக பாஜக நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் பிரபுவிடம் கேட்கலாம். சுபாஷ் பிரபு, முழுமையான விவரங்கள். பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான விருப்பத்தை கட்சி நிர்வாகிகளே தெரிவிக்கலாம் என்ற அறிவிப்பை நேற்று வெளியிட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக கட்சி நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்கிறது. அதன்படியாக பாராளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற வாரியாக வேட்பாளர் கருத்து கேட்பு கூட்டமானது சென்னையில் இருக்கக்கூடிய தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்தில் மத்திய இணையமைச்சர் எல்முருகனும் அதே போல ஏபி முருகானந்தம் ஆகியோர் கட்சி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கிறார். கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு படிவம் கொடுக்கப்படுகிறது. அந்த படிவத்தில் எந்த பாராளுமன்றம், கட்சி மாவட்டம், நிர்வாகியின் பெயர் மற்றும் பொறுப்பு, தேதி மற்றும் சட்டமன்ற தொகுதி என்ன என்பதை விவரமாக கொடுக்க வேண்டும். ஒரு கட்சி நிர்வாகி 3 பேரை பரிந்துரைக்கலாம். அந்த 3 பேரை யார் யார் என்றும் அவர்களுக்கான வேட்பாளரின் கட்சி பொறுப்பு அவர் நிர்வாகியின் கையொப்பத்துடன் அதை கொடுக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான படிவங்கள் கொடுத்து அந்த படிவத்தை பூர்த்தி செய்து மத்திய இணையமைச்சர் எல்முருகனிடமும் ஏபி முருகானந்தத்திடமும் அந்த நிர்வாகிகள் கொடுக்கிறார்கள். இது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டுமே. இதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இதே நடைமுறையை பின்பற்றி அங்கங்கே நிர்வாகிகளிடம் பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் இந்த கருத்து கேட்புகள், கருத்து படிவங்கள் பெறப்பட்டு வருகின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.